5 வருஷம் ஒரு பையனை லவ் பண்ணேன். இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. காலேஜ் லீவ் அந்த டைம்ல வந்து நம்ம வெளில போணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வெளில போவோம். போனோனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள பார்த்த ஒரு ஆர்வத்துல அவங்க கிட்ட பேச போவோம். ஆனா அவங்க முதல்ல பண்ற விஷயம், நம்ம மொபைல வாங்கி, "நீ யார் கூட பேசியிருக்க?" தம்பிகிட்ட பேசினா கூட அத தப்பா பேசுறது. அதே மாரி வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ண வந்துட்டு நான் இருக்கும்போதே 5 வருஷமா அந்த பையன நான் லவ் பண்றேன். வீட்டுக்குலாம் தெரியும். நான் இருக்கும்போதே அந்த பொண்ண போயிட்டு 1 மந்த் ரெகுலரா பார்த்துருக்காங்க. நான் டைரக்ட்டா அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஃபோட்டோ காட்டி கேட்டேன், "இந்த பையன தெரியுமான்னு?" "நீங்க ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்டுச்சு. "நான் லவ் பண்ற பொண்ணு அதனால கேட்குறேன்" அப்படின்னோனே, "நான் அப்படிதான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சடனா போய் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து கேட்குது" அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப அந்த இடத்துல நான் கேட்டது வந்து அவங்ககிட்ட, "நான் இருக்கும்போது நீங்க ஏன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன அடிச்சு கண்ணெல்லாம் ஃபுல்லா ரத்தமாயிடுச்சு. நான் வீட்ல போயிட்டு அந்த இடத்துல கூட எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நின்னேன். என் வீட்ல போயிட்டு நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 1 வீக் வந்து என் வீட்ல நான் என் ஃபேஸ காட்டவே இல்ல. ஃபுல்லா அவங்க அடிச்சு கண்ணு ஃபுல்லா பிளட்டா இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல இருந்து அவர் போனதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? வருத்தப்படுறீங்களா? நான் என் அம்மா, அப்பாவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு யோசிச்சேன். யாரோ ஒரு பெர்சன்காண்டி நம்ம அம்மா, அப்பாவ நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துனோம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்காண்டி இந்த ஷோல வந்து நான் என்னோட அம்மா கிட்டயும், அப்பா கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். தமிழாவா ஒரு கை ஆர்ப்பம் வா